and Mrs. Khiladi. Get ready for another day. Mr. and Mrs. Khiladi. Get ready for another day. Mr. and Mrs. Khiladi. Get ready for another day. ஹாய் 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 இருமணம் இணைந்து வாழும் திருமண வாழ்க்கை இந்த பந்தம் இது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு மணித்துளியும் இணைஞ்சு சந்தோஷமா வாழ்ற தம்பதியினர் ஒருத்தருக்கும் கண்டிப்பா அது வரம் தான். அதே போல வரம் பெற்ற நம்மளுடைய கில்லாடிஸா இருக்கட்டும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மற்ற தம்பதிகளாகட்டும், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்க சந்தோஷமா இந்த வரத்தோட தான் வாழணுன்றது என்னோட ஆசையும் கூட. வணக்கம், இது Amazon.in Mr. and Mrs. Khiladi powered by Rajcom Builders and Freshness Partner Synthol Dio Stick. கில்லாடி ஜோடிஸ் எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஆஹா, சந்தோஷமா பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா? ஓகே, கவலைப்படாதீங்க. இது வரைக்கும் வந்து ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட டாஸ்க்கள் கொடுத்துருக்கோம். பயங்கரமான பிரம்மாண்டங்கள்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அந்த வகையில் இந்த வாரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடலாமே, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வைக்கலாமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஜாலியான ஃபன் டாஸ்க் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜா, ராணி, மணி அண்ட் ஷீலா. எஸ் தீபக். How are you today? எப்படி இருக்கீங்க இன்னைக்கு? ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். வெரி குட். இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கம்பேட்டபிலிட்டி அண்ட் கோஆர்டினேஷன். ஸோ மணி அண்ட் ஷீலா, உங்களில் யார் வந்து அதிகமாக விட்டு கொடுப்பீங்க, யார் வந்து அதிகமாக வந்து அப்படியே விடாப்பிடியா பிடியா இருப்பீங்க? ரெண்டு பேருமே விட்டு கொடுப்போம். ஸ்டபனா இருக்கிற நேரத்துல ரெண்டு பேருமே ஸ்டபனா ஸ்டபன் இருக்குது ஒரு 5 minutes to 10 minutes தான் ஸ்டபனா இருக்கும். விட்டு கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் இருக்க மாட்டோம். ஓகே, நீங்க எப்படி பேலன்ஸ் பண்றீங்க அத்வித்? I leave it. So, or maximum or 10-15 minutes anger or stubbornness, all of that. I don't keep it in the mind. ஓகே, so தினேஷ், ரச்சிதா. இவங்கதான் நான் வந்து அடுத்த டாஸ்க்கு அப்படியே மூட் அவுட் ஆயிடுவேனா, இவங்க தான் அம்மா தயவு செஞ்சுமா ப்ளீஸ்மா அடுத்த டாஸ்க் நீ வந்து ஹாப்பியா பண்ணிடுமா ப்ளீஸ்மா அப்படின்ட்டு என்கிட்ட நீங்க கேட்டீங்க இல்லையா டாஸ்க் வின் பண்றதுக்கு யார் யாரெல்லாம் கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, நான் எங்கேயுமே வேண்டுதல் வைக்கிறது இல்ல, இங்க வைக்கிறது தான் வேண்டுதல். வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். ஸோ ஒருத்தருக்கிட்டையும் ஒரு விஷயம் நம்ம பார்த்துக்கிட்டோம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரியே வழக்கமாக வந்து நம்ம வந்து ரொம்ப சீரியஸான டாஸ்க்கள், பிரம்மாண்டமான உயரங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டே இருப்போம். பட் இன்னைக்கு வந்து உங்களை எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பீச்சஸ் கூட்டிகிட்டு வந்து ஜாலியாக விளையாட விட போகிறோம். ஹாப்பியா? ஓகே ஓகே ஓகே, ஸோ குலுக்கல் முறையில் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா லாட் போட்டு எடுக்க போகிறேன். யாரோட பேர் வரப்போதோ அவங்க இங்கே வந்து அவங்க திருப்பி ஒரு லாட் எடுத்து அவங்களோட ஆப்போனண்ட்டை சூஸ் பண்ணிக்க போறீங்க. தயாரா? ஸோ முதல்ல வரப்போற அந்த அதிர்ஷ்டசாலி பார்வா கோபி அண்ட் ஹரிதா. கோபினே, இப்போ இங்க இருக்க ஜோடியில நீங்க எப்படியோ ஒருத்தர் லாட்ல எடுக்க போறீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு யார் வந்தா நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஒரு டுபாகூர் ஜோடி வந்து சரத் சோப்னா. அந்த டுபாகூர் ஜோடி வந்து நல்லா இருக்கும். டுபாகூர் ஜோடியா? டுபாகூர்ன்றீங்க? டுபாகூர்னா நீ கெட்டதா நினைக்காதப்ப. அவங்க வந்து வீட்டுல எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா ஒன்னொன்னுத்துக்கும் அந்த ஒரு டாஸ்க்கு ஒரு டைமிங். ஒரு டப்பா எடுத்தா அது ஒரு டைமிங், புளி எடுத்தா அது ஒரு டைமிங். ஸோ அதனால வந்து எல்லா பாயிண்ட்டும் அவன் கூறு கட்டி வச்சுக்கிறதா அவன் பேரு டுபாகூர். ஓப்பன் சேலஞ்ச் கொடுங்கண்ணா, போலாம் வாங்கண்ணா. அப்போ நீங்க உருண்டுருவீங்க. நம்ம பேரே ஒரு காரணம். டாஸ்க் வந்துருக்கு. எனக்கு அவர் சொல்லும் போது அதான் அண்ணா இருந்தாலும் அண்ணன் இப்படி சொல்லிட்டாரு இல்லை, அது ஒரு மைண்டில் கொஞ்சம் வெறியா இருந்தது. ஓகே, சரத் சொப்னா, படா கோபி, ஹரிதா, ரெடியா? ரெடி ரெடி. ஆல் ரைட், சோ கெட் ரெடி ஃபார் அதிரடி. இன்னைக்கு நடக்க போற 2 டாஸ்க்குகளும் சேர்த்து யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வின்னர் ஆஃப் த டே அப்படின்ற டைட்டில் கொடுப்போம். அது மட்டும் கிடையாதுங்க, அவங்களுக்கு ஸ்டுடியோ 11 வழங்கும் 3000 மதிப்புள்ள கிஃப்ட் ஆம்பரும் ஸ்பெஷல் பரிசா காத்துட்டு இருக்கு. நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா கில்லாடிஸ் ஆகட்டும் நீங்களாகட்டும் எல்லாருமே யூஸ் பண்ணணும் சிந்தால் டியோ ஸ்டிக். ஓகே, ஸோ நம்மளுடைய 2 ஜோடிஸும் இப்போ இந்த டாஸ்கில் மோதிக்க போகிறது 1-on-1. ஓகேங்களா? ஸோ இங்கே மாதிரி ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த உருண்டைக்குள்ளே கணவன் மனைவி 2 பேர் உள்ளே போயிட்டு அப்படியே தவிர்த்து அந்த உருண்டையை உருட்டிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய 5 பலூனையும் ஒன்றா உடச்சிட்டு கம்ப்ளீட் பண்ணணும். யார் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறானோ வில் பி த வின்னர். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கழுத்தை தாண்டி நீங்கள் போகக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் கையோ காலுக்கு வெளியே வச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு
ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு, அதாவது இந்த உருளையை வந்து ஒரு வாட்டி பின்னாடி உருட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதுலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ 1-on-1ன்றதுனால இது 2 பேர்த்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு தான் 50 மார்க் கிடைக்க போகுது. அண்ட் யார் தோக்குறாங்களோ அவங்களுக்கு 0 மார்க்ஸ் தான். சரியா? ஓகே, சரத் சொப்னா உள்ளே ஏறிக்கோங்க. கோபினா ஹரிதா ஏறிக்கோங்க. ஓகே, your time starts now. Yes, very good, very good, very good. கை வெளியே போறீங்களா? வெரி குட். பராகோபி வாங்க, பின்னாடி வந்து போனதா வரும். ஓகே, ஒரு பலூன் உடைச்சிட்டாங்க. பராகோபி ஹரிதா வெரி குட். கம் ஆன். எஸ், வாங்க வாங்க சொப்னா. வெரி குட், வெரி குட். பண்ணுங்க பண்ணுங்க. முடியும் முடியும். உள்ள போ சொப்னா. வெரி குட், வெரி குட். ஓகே, சரத் சொப்னா ஒரு பலூன் உடைச்சாச்சு. ரெண்டாவதுக்கு போறாங்க. வெரி குட் ப்ராக்ரஸ். வெரி குட், வெரி குட். போங்க போங்க பராகோபி. வெரி குட். இரண்டாவது பலூன் உடைச்சாச்சு சரத் சொப்னா. வெரி குட். இரண்டாவது பலூன் உடைச்சாச்சு. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக். கோபினா வாங்க. சரத் சொப்னா மூணாவது பலூன் டாலண்டாங்க. வெரி குட். தேர்ட் பலூனையும் உடைச்சாச்சு. வெரி குட், வெரி குட். அப்படியே போங்க. கோபினா வாங்க, அவங்க போயிட்டாங்க பாருங்க ஃப்ரண்ட்ல. கோபினா மூணாவது பலூன் போறாங்க, நாலாவது பலூன் போயிட்டாங்க. பண்ணுங்க. வெரி குட். சரத் சொப்னா நாலாவது பலூன் உடைச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு பலூன் தான். வாங்க வாங்க வாங்க. கோபினா வாங்க வாங்க. வெளியே வரக்கூடாது, வெளியே வரக்கூடாது, வெளியே வரக்கூடாது. அவங்க வந்துட்டாங்க. மூணாவது பலூன் உடைச்சாச்சு. பலூன் உடைச்சாச்சு. சரத் சொப்னா எஸ், லாஸ்ட் பலூன், லாஸ்ட் பலூன். சீக்கிரம் வாங்க, வந்துட்டா இருக்கு. வாங்க. வெரி குட். 10 பலூன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. Stop the time. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். சரத் சொப்னா வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கோபினா நீங்க முடிக்கல, இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க. Come on. இவங்க டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் வெற்றி பெறுறது சரத் சொப்னா. So you get 50 points. உங்களுக்கு வந்து ஓப்பன் சேலஞ்ச்லாம் கேட்டீங்க, பட் இருந்தாலும் லாட் படி உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ வின் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சந்தோஷத்தை அங்கே போய் என்ஜாய் பண்ணுங்க. வெரி குட். ஓகே, இன்னைக்கு ஒரு ஃபன் ஃபீல்ட் ஜாலியான டாஸ்க்ன்றதுனால என்ன பண்ண போறோம்னா, தோத்து போறாங்க பார்த்தீங்களா லூசர்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட் வச்சு அவங்களுக்குள்ள வச்சு தான் ஒரு காம்படிஷன் வைக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அதனால வந்து யாரும் தோத்துட்டீங்கன்னு உடனே கவலைப்படாதீங்க. அதுலயும் ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கறதா நம்மளுடைய நிகழ்ச்சி கிலாடிஸ். ஓகேவா? அது என்னதுன்ற நான் அப்புறமா சொல்றேன். அடுத்தபடியா வர போறது யாருன்றது இப்ப நம்ம பார்க்க போறோம். யுவராஜன் காயத்ரி வாங்க. யுவராஜ், உங்களுக்கு யார் ஆப்போனண்டா வரும்னு எதிர்பார்க்கறீங்க? அர்ச்சனா அத்வித் வந்தா நல்லா இருக்கும். அர்ச்சனா அத்வித் வந்தா நல்லா இருக்கும். பெஸ்ட் டு ஃபைட் வித் தி பெஸ்ட். ஓ ஃபேண்டாஸ்டிக். எடுங்க பார்க்கலாம். வாவ், இட் இஸ் ரமேஷ் அண்ட் மின்னல் தீபா. எங்களுக்கு லாட்டில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் சூஸ் பண்ணது வந்து மின்னல் தீபா அண்ட் குட்டி ரமேஷ் வந்தாங்க. நல்ல டஃப் ஃபைட் இருக்கும்னு தெரியும், ஏன்னா அவரும் டான்ஸர். கண்டிப்பாக வால்ட் பண்ணுறது அவருக்கு ஒரு ஈஸியான டாஸ்க்காக தான் இருக்கும். ஆக்சுவலி எதிர்பார்த்தோம் நாங்கள் இவங்க கிட்ட இன்னும் மோதல அதுக்கான வாய்ப்பு வரும் போல இருக்குது அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை இதுவாக அதுவே வந்துடுது. ரமேஷ், தீபா, யுவராஜ் and Gayatri, are you ready? Ready. Okay, so get ready for already. And your time starts now. Go, go, go. Very good. அது வெளியில காலை வைக்கக்கூடாது. காலை வெளியே வச்சீங்கன்னா yes Yuvi, come on. வர்த்தாச்சு. வெரி குட். செகண்ட் போங்க போங்க, அதே ஸ்பீட்ல போங்க, அதே மொமெண்டம். சரியா? மின்னல் தீபா கை வெளியே கூடாது. பத்ரம். செகண்ட் பண்ணி வர்த்தாச்சு. மின்னல் தீபா ரமேஷ். come on Yuvi. வெரி குட். ரோல் ரோல் ரோல். கால் வெளியே வர கூடாது. ஓகே ஓகே. ரோல் உடைக்கிறாங்க.
டேபிள் திருப்பிடாதீங்க ரவுண்டா. வெரி குட். ரெடி தீபா கையில வெளியே கூடாது பாத்துக்கோங்க. பாத்துக்கோங்க தீபா. என்னன்னு தெரியல. கை வெளியே வைக்காதீங்க. ஓகே வெரி குட். ஓகே சோ லாஸ்ட் பால் அடிக்க போறாங்க. எஸ் வெரி குட். ஒரு ஆரஞ்சு. தீபாதே கம்ப்ளீட் பண்ணி வெளியே வந்துருங்க. வெரி குட். ஸ்டார்ட் தி டைமிங். ஓகே ஃபேண்டாஸ்டிக். யுவராஜ் காயத்ரி இன்னும் ஒரு பலூன் இருக்கு. அதையும் மிஸ் பண்ணிட்டீங்க. பலூன் வெளியில இருக்கு. ஓகே ஓகே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே ஸ்டாப். இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணது ரமேஷ் and தீபா. வின்னரா இருக்கிற உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். ஓகே இன்னும் ஒரு சான்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் முயற்சி எடுத்து வின் பண்ணிடணும். ஆல் தி பெஸ்ட். ப்ளீஸ் பி சீட்டட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன் ரமேஷ் தீபா. ப்ளீஸ் பி சீட்டட். ஓகே ஸோ இந்த ஜாலியான டாஸ்க் பண்ணுறதுக்கு அடுத்து யார் வர போகிறாங்க அப்படின்றத இப்போ நான் செலக்ட் பண்ண போகிறேன். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ராஜா ராணி சல்சா மணி அண்ட் ஷீலா. மணி ராஜா ராணின்ற டைட்டில் வாங்கிருக்கீங்க. சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி 50 பாயிண்ட்ஸ் போனஸ். இந்த டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வின் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகிடும். யார் வந்து உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக சூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல விக்னேஷ் வந்து அவனை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ண சொல்றாங்க இருந்து. சோ ஐ திங்க் விக்னேஷ் ஐ கோ வித் விக்னேஷ். அனு விக்னேஷா? பாப்போம். தினேஷ் ரச்சிதா. தினேஷ் ரச்சிதா சொல்லுங்கண்ணா. நீங்க தான் செலக்ட் ஆயிருக்கீங்க. ஆமா லாட்லயும். சார் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மைனஸ் என்னவா இருக்கும்? மணி அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஹைட் டிஃபரன்ஸில் ஷீலா அவங்களோட வெயிட் ஒரு பக்கம் பேலன்ஸ் ஆகி போனால் எங்கேயாவது இந்த ரோப்பில் டச் ஆனால் நீங்கள் ஒரு ரிவர்ஸ் வந்து போகணும்னு சொன்னீங்க இல்லையா, அது எங்கேயோ நடக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. நீங்கள் சொல்லுங்க இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன? அவங்களோட ஸ்ட்ரென்த் ஹைட் தான். அவங்க ஒரு ரோல் பண்ணாலே பெரிய புஷ்ஷாக போகும். வீக்னஸ்னா இது வரைக்கும் பார்த்துமே அவங்களோட கோர் ஸ்ட்ராங்காக இருக்காது. அவங்களோட கோர் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கஷ்டம் அந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு. ஆல்ரைட் கெட் ரெடி ஃபார் அதிரடி. வழக்கமாக எல்லாரும் இந்த பக்கமாக திரும்பி ஃப்ரண்ட்ல தான் ரோல் பண்ணி போவாங்க. பட் மணி அண்ட் ஷீலா ரிவர்ஸில் இருக்காங்க. அண்ட் தினேஷ் ரச்சிதா ரிவர்ஸில் இருக்காங்க. புதுசாக ஏதோ ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறாங்க போல இருக்கு. பார்ப்போம். இருந்தாலும் ஆல் தி பெஸ்ட் அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கோ வெரி குட். தினேஷ் ரச்சிதா வெரி ஃபண்டாஸ்டிக். ஒரு பலூன் ஓடிச்சாச்சு. கமான் மணி ஆல்மோஸ்ட் தேர். செகண்ட் பலூன் one more go இவங்க ரெண்டாவது பலூன் ஓடிச்சாங்க. இட்ஸ் a tough fight. 15 seconds தான் இருக்கு. come on you can do it. come on மணி. very good மணி. அவங்க third பலூன் போட்டாங்க. நீங்க third பலூன் அப்படியே போங்க. அதே பேஸ் fourth பலூன். come on you can do it. தினேஷ் ரச்சிதா come on மணி விடாத. come on தினேஷ் விடாதீங்க. good அவங்க நாலாவது பலூன் முடிச்சாங்க. இவங்க நாலாவது முடிச்சாங்க. இது ஒரு பலூன் தான் மணிக்கு. அப்படியே லைன் ஆடினா போறோம். yes fifth பலூன் போடுங்க. come on come on yes fifth பலூன் முடிச்சாச்சு. very good மணி and Sheila complete the task. very good and Dinesh Rachita no okay fantastic முடிச்சிட்டீங்க. வித்தியாசமா புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி ரிவர்ஸ்ல ரெண்டு பேருமே போனாங்க. ரொம்ப ஸ்பீடா ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேருமே. சரி பட் இருந்தாலும் winner is the winner and Raja Rani Mani is the winner. Mrs. Khiladi. Mani வாழ்த்துக்கள், you get 50 points. ஓகேவா? தினேஷ் ரச்சிதா ரொம்ப சூப்பரா ஸ்டார்ட் பண்ணீங்க. அடி டப்னு போனீங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு முன்னாடி கூட நீங்க ஓவர்டேக் பண்ணி போனீங்க. பட் வந்து என்னன்னு தெரியல கடைசியில மட்டும் நீங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க. இல்ல எது எங்களுக்கு ப்ளஸ்ஸா இருந்தது அதுவே கொஞ்சம் மைனஸாவும் ஆச்சு. ஏன்னா ஹைட்டு தான் எங்களுக்கு ப்ளஸ்ஸா இருந்தது. அதே ஹைட்டு தான் வந்து நாங்க திரும்ப ரீபொசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ரச்சிதா ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கீங்க. 4 செகண்ட்ஸ் தான் அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரியுமா? 1-on-1 போட்டாலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுவேன். பட் 1-on-1 அந்த டக் ஆஃபரா இருக்கட்டும் எல்லா இதுலயுமே டைமிங் வச்சு நீங்க பண்ணீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்ல வந்து ஓகே நம்ம பண்றோம், நம்ம டைமிங்ல நம்ம பண்றோம், அது அடுத்தது பாத்துக்கலாம் அப்படின்னு பண்ணிடுவேன். இந்த 1-on-1 வைக்கும்போது எப்பவுமே எனக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஐ ஹேவ் தட் ப்ராப்ளம். இந்த 1-on-1 வச்சாலே டவுன் ஆயிடுவேன். இதுலயும் என்ன நீங்க சொல்லிட்டீங்கன்னா வின்னர்ஸ் 50 லூசர்ஸ் 0ன்ட்டீங்களா, அங்கே போயிடுச்சு எனக்கு. நீங்க பண்ண ஸ்பீட் டைமிங்க்கு வந்து கண்டிப்பா வந்து யூ ஹேவ் a சான்ஸ். ஓகேங்களா?
ஸோ இதே மாதிரி அடுத்த இதில் உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த லூசர்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, ப்ளீஸ் eat it. தேங்க்யூ. பாக்கி இருக்கிற ஜோடி யாருன்றது நல்லாவே தெரியும். இட்ஸ் கோயிங் டு பி அத்வித் அண்ட் அர்ச்சனா, அனு அண்ட் விக்னேஷ். வாங்க. அத்வித் அர்ச்சனா கம்பேக்கோட இருப்பீங்க. நீங்கள் 50 பாயிண்ட்டை பிடிக்கிட்டாங்கன்ற டென்ஷன் வேறு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் வந்து இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஃபன் டாஸ்க் தான். இருந்தாலும் 50 பாயிண்ட்ஸ்ன்ற ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஓகே, சொல்லுங்கள் இவங்களோட ஸ்ட்ரென்த் என்னதான் இருக்கும்? ஆக்சுவலி இவங்க ஸ்ட்ரென்த் வந்து தே ஆர் ஃபைட்டர்ஸ். வீக்னஸ் ஆனால் சடனாக அவங்க ஃபுல்லாக சீரியஸாக ஃபைட் பண்ணுறாங்க, சடனாக கொஞ்சம் ஜாலியாக கூல் ஆகிட்டாங்க. ஸோ இஃப் தே டேக் இட் சீரியஸ்லி தே ஆர் குட் ஃபைட்டர் அண்ட் யூ நெவர் நோ. பார்க்கலாம். ஓகே, ஸோ கெட் ரெடி ஃபார் ஆல்ரெடி. நம்மளுடைய க்ரூமிங் பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ 11. ஸோ பார்த்தீங்கன்னா விக்னேஷ் பார்த்தீங்களா, ஸ்டூடியோ 11 போயிட்டு வந்த அப்புறமா பார்த்தீங்களா கலர் ஆகிட்டாரு. ஓகே, அண்ட் விக்னேஷ் ரெடியாக இருக்கீங்களா? கண்டிப்பாக ப்ரோ. பண்ணிடலாம். பொசிஷன் போயிடுங்க. ஓகே, அண்ட் யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெரி குட் அர்ச்சனா. அத்வித் ஒரு பலூன் உடைச்சாச்சு. ரிவர்ஸ்ல போறீங்க. வாங்க, அவங்க 2 பலூன் உடைச்சிட்டாங்க. Going for the third one. Good. Timing பண்ணுங்க. Third balloon. Come on, go. அப்படியே போங்க. Come on. அர்ச்சனா அத்வித் finish பண்ண போறாங்க. One more balloon. சம டைமிங் போயிட்டீங்க. சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணுங்க. டைமிங் பண்ணுங்க. அப்படியே பண்ணுங்க. Finish. Fifth balloon. பண்ணுங்க. Very good. Completed. That's a fantastic timing. அனு, விக்னேஷ் என்ன பண்றீங்க? ரிவர்ஸ்லயே போயிடலாம்ல. பேக் கத்துறீங்க. நல்லா ரோல் பண்றாங்க. அவங்க முடிச்சு 10 நிமிஷம் ஆகுது. உட்காருங்க. ஒன்ல சூப்பரா செம்ம குவிக்கா ஃபினிஷ் பண்ணது அர்ச்சனா அத்வித். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டைமிங்ல இவங்க தான் இது வரைக்கும் முடிச்சிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸோ விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. ஃபன் டாஸ்க் அப்படின்னு எல்லாருமே வந்து ரொம்ப ஃபன்னாவே இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. டாஸ்க் வேணா ஃபன்னா இருக்குங்க பாக்குறதுக்கு. வின்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வின் பண்ணது சரத் சொப்னா, வாழ்த்துக்கள் 50 பாயிண்ட்ஸ். Ramesh and Deepa 50 points. Mani and Sheila 50 points. Archana and Advait 50 points. Okay, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1-on-1 இருந்தா கூட நம்ம வந்து லூசர்ஸ்க்கு வந்து திருப்பி ஒரு ஆப்ஷன் தரோம். So they can come and compete. இல்லைங்க பண்ண போகிறதே இல்லையே லூசர்ஸ். பண்றாங்க. நான் பண்ணல. இல்லை பண்ணலாம், பட் அதுலேயும் வந்து 0 பாயிண்ட்ஸ் பேஸ் வந்து அது 1-on-1 0 பண்ணுறது வந்து எனக்கு அது பெருசாக இது வின் பண்ண 25 பாயிண்ட்ஸ். அது ஓகே, வாட் எவர் இட் இஸ். அது என்னன்னா நீங்கள் 1-on-1 வைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து கம்ப்ளீட் 50 பாயிண்ட்ஸ் போயிடுது, இன்னொருத்தருக்கு டவுன் டு த எர்த் 0 கொடுக்குறீங்க. அது எந்த பேசிஸில் வரும்போது அப்புறம் எப்படி கம்ப்ளீட் பண்ணி வர்றது? அதானே கேம். எனக்கு அதுதான் லாஸ்ட் வந்து ஆக்சுவலா போன ஸ்ட்ரெச்சில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டது அதனால தான். ஏன்னா 1-on-1லயே வந்து எனக்கு 2 டைம் லூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நான் வேற எதுலயாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணி வந்தா கூட நான் ரீச் பண்ண முடியல. கரெக்ட். 1-on-1 இதான் கேம். இப்போ தோத்தவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம்ல, யூஸ் பண்ணி. அதான் சொல்றேன். நல்ல டைமிங் பண்ணீங்க, 4 செகண்ட் மிஸ் பண்ணீங்க. அந்த டைமிங்க்கு என்ன கிரெடிட் கொடுக்குறீங்க? அந்த டைமிங்க்கு எனக்கு என்ன கிரெடிட் கொடுக்குறீங்க? இப்போ ஆடி 25 பாயிண்ட்ஸ் வின் பண்ணுங்க. அந்த டைமிங்க்கு நீங்க எனக்கு என்ன கிரெடிட் கொடுக்குறீங்க? தினேஷ், உங்க பக்கத்துல உட்காந்துருக்க படவ கோபிக்கும் இதே தான், அவங்க யுவராஜுக்கும் அதே தான், அதே மாதிரி தான் அனு விக்னேஷ்க்கும். யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே சமம் தான், புரிஞ்சுக்கோங்க. லாட் எடுக்கிறேன், வாங்க. யுவராஜ் அண்ட் காயத்ரி. நீங்க யார் ஆப்பரேட்டர் செலக்ட் பண்றீங்க? நிஜமாலுமே நான் தினேஷ் ரக்ஷிதாவை தான் சூஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா இவங்க 2 பேர்த்த விட அவங்க டைமிங் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, ஃபைட் பண்ணுறது நல்லா இருக்கும்.
வாங்க கூப்பிட்டாரு வாங்க வாமாமா கூப்பிடுறாரு வாங்க ஆமா வாமாமா யூ பிளேட் குட் I'm not doing. அங்க வந்து இல்லன்னு சொல்றேன் அவ்வளவுதான். come please you Don't played force me. Don't force me. I'm not doing. No. அங்க வந்து இல்லன்னு சொல்ல போறேன். அதுக்கு என்ன? மச்சான் ஜாலியா இல்லன்னு சொல்ல போறேன். இல்ல you played good வா அண்ணே வேணாண்ணே நான் பண்ணலண்ணே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நான் பண்ணலண்ணே நான் பண்ணலண்ணே ஆமா கேம் வேற இப்ப 0 பாயிண்ட்ஸ் இருக்கு தீபக் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் சொன்னேன்ல தீபக் உனக்கு அது அந்த இதுதான் எனக்கு வேணாம் ஒரு மாதிரி நீங்க 1-on-1 வச்சு 0 பாயிண்ட்ஸ்க்கு நல்லிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப நாங்க கேட்ச் அப் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நீங்க கிவ் அப் பண்றோம் எல்லாம் இல்ல ஆல்ரெடி ஐ ஃபேஸ் தட் ப்ராப்ளம் ஏன்னா எனக்கு 2 இடத்துல வந்து 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து அடுத்து யாராவது ஒருத்தர் 100க்கு மேலே லீட் பண்ணிட்டாங்கன்னா கூட எனக்கு அடுத்த சான்ஸ் ஆஃப் வின்னிங் வந்து ஒன்று தான் இருக்கும் இதுல உங்களுக்கு வந்து இன்னொரு சான்ஸ் இப்போ தரோம் உங்களுக்குன்னு இல்லை மற்ற எல்லாருக்குமே தரோம் இதுல நீங்க வந்து 25 பாயிண்ட்ஸ் அடிங்க உங்களுக்கு கேட்ச் அப் பண்றதுக்கு கிடைக்குதுல ஒரு இதுல வின் பண்ண எனக்கு 50 பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்களா அப்ப ஜெயிச்சவங்களுக்கு 75 or 100 பாயிண்ட்ஸா மாத்திருங்க எங்களுக்கு 75 போனஸா கொடுத்துருங்க ஜெயிக்கிறவங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க ஹாஃப் கேம்ல எப்படிங்க ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும் வின்னருக்கு வேணா போனஸ் பாயிண்ட்ஸ் நீங்க கொடுத்துவாங்க ஐ ஆம் நாட் क्वेश्चनिंग எனிதிங் ஆன் தட் இப்போ அவருடைய சரி இல்ல ரூல்ஸ்லாம் இருக்கு ஒரு விஷயம் ரூல்ஸ் வந்து யாரும் சொல்ல தேவையில்ல ஓகே அதுக்கு தான் நாங்கள் கேம் ஃபார்மேட் பண்ணி ரூல்ஸ் நாங்கள் தான் போட்டு வச்சிருக்கோம் ஓகேங்களா நீங்கள் ரூல்ஸ் சொல்லாதீங்க உங்களுக்கு இன்னும் ஒரு கொஸ்டினாக இருந்தால் கேளுங்க அது வந்து நம்ம பேசிப்போம் அதுக்கப்புறம் என்னன்றது பார்ப்போம் ரூலானா ரூல் தான் ஓகே யூவி ரெடியா போலாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க தினேஷ் நான் பண்ணலங்க பண்ணலையா ஓகே பண்ணல ஐ அம் ஹாப்பி வித் 0 ஓகே இட்ஸ் யுவர் சாய்ஸ் அண்ட் யுவராஜ் நீங்கள் இந்த டாஸ்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு 25 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு ஆல் தி பெஸ்ட் ப்ளீஸ் பி சீட்டட் படகோபி ஹரிதா அனு அண்ட் விக்னேஷ் வாங்க ஓகே இது நம்மளோட ஃபார்வர்ட் படி இப்படி தான் இருக்க போகுது ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஐ மீன் செகண்ட் சான்ஸ் கிடைக்கக்கூடிய லூசர்ஸ்க்கு இந்த லூசரில் வின்னருக்கு 25 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும் சரி ஓகே இதுலேயும் தோத்துட்டீங்கன்னா 0 பாயிண்ட்ஸ் ஓகேவா ஓகே ரெடியாக இருக்கீங்களா சரி ஓகே நீங்கள் ஆல்ரெடி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்க நீங்களும் பண்ணிட்டீங்க என்ன எனக்கு என்ன கான்ஃபிடென்ட் இருக்குன்னா அனுவும் விக்னேஷும் ஸ்டார்ட் பண்ணும்போது ரிவர்ஸில் போனாங்க இந்த பக்கமாக போனாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது சரி ஆல் தி பெஸ்ட் ஓகே ரெடியா ரெடி ஓகே கெட் ரெடி ஃபார் ஆல் ரெடி Your time starts now. Go, 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 go. Very good, very good, very good. Start பண்ணுங்க. Very good. Very good. யார் வந்து போங்க போங்க போங்க. Okay, super. Come on, Gopine. Very good. Vignesh, stop, stop. Vignesh, வெளியே டச் பண்ணிட்டீங்க வாங்க வா ஸ்டார்ட் இப்போ ஸ்டார்ட் ஓ உட்காருங்க அக்கா நீங்க வேணா ரிவர்ஸ் எடுத்துக்கோங்க அக்கா நீங்க வேணா ரிவர்ஸ்ல பண்ணுங்க சைட் பண்ணிக்கோங்க கோபினா வாங்க வெரி குட் குட் ரெண்டாவது பெல் நோட்டாச்சு வாங்கண்ணா சீக்கிரம் சீக்கிரம் பலூன் ஓரமா போயிடுச்சு விக்கி பலூன் பலூன் தாண்டிட்டீங்க விக்கி பலூன் வச்சிடாதீங்க ரெடி பண்ணி வாங்க பண்ணு பண்ணு போ போப்பா பலூன் மிஸ் பண்ணிட்டீங்க பலூன் மிஸ் பண்ணிட்டீங்க வெயில் தொடக்கூடாது பலூன் தொடக்கூடாது வாங்க பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க பலூன் மிஸ் பண்ணிட்டீங்க பலூன் மிஸ் பண்ணிட்டீங்கண்ணா அவங்க முடிவு பண்ணுங்க ஓகே ஸ்டாப் 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 செகண்ட்
செகண்ட் சான்ஸை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டது விக்னேஷ் அனு. Mrs. Killadi. எனிவே கடைசி சான்ஸ் இருந்துச்சு, மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ யூ டோன்ட் கெட் எனி பாயிண்ட்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ப்ரோ. விக்னேஷ் அனு வாழ்த்துக்கள். 25 பாயிண்ட்ஸ் உங்களுக்காக. தேங்க்யூ. இந்த டாஸ்க் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்ததாக இன்றைக்கும் இதே ஒரு டாஸ்க் பார்க்க போகிறோம். இன்னொரு டாஸ்க் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கப்புள் சேர்ந்து பண்ண போகிறீங்க. Mr. and Mrs. Killadi. ஓகே, ஸோ கிலாடிஸ் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு டாஸ்க் பார்த்தாங்க, ஃபன் ஃபில் டாஸ்க். பட் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம் உங்களுக்கான இரண்டாவது டாஸ்க். இதுவும் ஒரு ஜாலியான டாஸ்க் தான், பட் பார்க்குற அளவுக்கு இது ஜாலி கிடையாது. ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான டாஸ்க். கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து இந்த டாஸ்க்கை பண்ண போகிறீங்க. இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா அந்த கம்பி இதை வச்சுட்டு இந்த மேல் பைப்பில் இருக்கக்கூடிய அந்த கொக்கியை இந்த கொக்கியால் பிடிச்சி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த பைப்பில் அட்வான்ஸ் ஆகி போயிட்டே இருக்கணும். நம்ம வழக்கமாக ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வைப்போம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்னன்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அங்கே ஷவர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஃபோர்ஸாக உங்களுக்கு தண்ணி வரும். ஸோ அதையும் தாண்டி நீங்கள் நடந்து போகணும். ஓகேவா? 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரே ஒரு ஹுக்கை வச்சு நீங்கள் பேலன்ஸ் பண்ணியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளாகுக்கும் 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கொடுக்கப்பட்டுள்ள 5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு 2 ஹுக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். நீங்கள் எவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் தான் வரும் ஒரு ஃப்ளாகுக்கும், half ஆஃப் இட். அண்ட் இதில் இன்னொரு விதிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பராக ஒரு ருக்காக தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அண்ட் கணவன் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது விழுந்துட்டாருன்னா அடுத்தது மனைவி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அவர் எழுந்து வரதுக்குள்ளே இவங்க ஸ்டார்ட் பண்ணிடணும். யார் வந்து டாஸ்க்கை ட்ரை பண்ணுறாங்களோ அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் ஃபுல்லாக வந்து வாட்டர் பலூன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த வாட்டர் பலூனை தூக்கி நீங்கள் அடித்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க. யார் சாமர்த்தியமாக புத்திசாலித்தனமாக சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்றது தான் இதில் கேமு. தயாராக இருக்கீங்களா? ஓகே, ஸோ இந்த இரண்டாவது டாஸ்க்கு நம்மளோட கில்லாடி ஜோடிஸ் எல்லாமே தயாராக இருக்காங்க. ஸோ லாட் படி யார் ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். யுவராஜ் அண்ட் காயத்ரி. யுவராஜ் அண்ட் காயத்ரி, ஆல் தி பெஸ்ட். Your time starts now. நான் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு செகண்ட் போகிறேன். செகண்டில் எனக்கு எங்கேனே தெரியல, ஃபுல்லாக தண்ணி கொட்டிகிட்டே இருக்குது. என்னால் ஹூக்கை பார்க்கவே முடியல. பார்த்து 2 minutes up. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்ட பலூன்ஸ் எதுவுமே வந்து எனக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸாகவே தெரியல. எல்லாமே ஃபன்னு தான். ரொம்ப லவ்வோட வந்துச்சு எங்கள் மேலே. இப்படி போட்டு ஸ்ட்ரைட்டா போகல, இவர் பேலன்ஸே வந்து இல்லை. நான் என்னன்னாக்கா, ஓகே தண்ணியிலேருந்து ஃபாராக போய் தள்ளி பார்த்தோம்னா ஒருவேளை தண்ணி இல்லாமல் ஹூக் தெரியுங்கிறதுக்காக தான் நான் எட்டிலாம் பார்த்தேன். இவ்வளோ தூரம் அடித்ததுனால அதனுடைய ரேடியஸ் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. எவ்வளோ எட்டி பார்த்தாலும் ஹூக்கே தெரியல. அந்த மாதிரி பண்ணுங்க ப்ரோ. போடுங்க மேல மேல மேல. ஐயோ இல்ல இல்ல இல்ல. 4 minutes up. ஐயோ போங்க ப்ரோ. போங்க ப்ரோ. நீங்க வா 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 வா. போங்க ப்ரோ. போங்க ஓடுங்க. காயத்ரி, அதான் சைடு பட் காயத்ரி டைம் போயிட்டே இருக்கு. நீங்க 10 11 வரைக்கும் போயிட்டீங்கன்னா பெட்டர். ஆனால் டைம் போயிட்டே இருக்கு. 10 seconds left. Come on.
5, 4, 3, 2, 1 and time up. Time up. நான் எடுத்து போயிட்டே இருந்தேன், கரெக்டாக போனேன். பட் வந்து எங்களோட டைமிங் முடிஞ்சது. இல்லை டைமிங் இன்னும் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் போயிருப்பேன். ஆனால் திஸ் டைம் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, இந்த டாஸ்க்கை வந்து காயத்ரி மேலே நம்பிக்கை வச்சு காயத்ரியை பண்ண விட்டுட்டு நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக காயத்ரி முடிச்சிருப்பாங்க. சரி, சாரி காயத்ரி, I'll give a big fight, I'll come back அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமாக வருவேன். ஓகே, ஸோ யுவராஜ் அண்ட் காயத்ரி, நீங்கள் வந்து நல்ல ஒரு டைமிங்கில் முடிப்பீங்க அப்படின்ற எதிர்பார்ப்போட தான் நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். பட் வாட் வென்ட்ரா, நீங்கள் வந்து 9 மட்டும் தான் உங்களால் போக முடிஞ்சது. 10வது ட்ரை பண்ணும்போது நீங்கள் விழுந்துட்டீங்க கீழே, அது 2 ஹூக் யூஸ் பண்ணி. ஓகே, விச் மீன்ஸ் யூ கெட் ஒன்லி 45 பாயிண்ட்ஸ். ஸோ காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? பார்க்கவே முடியல. நான் ட்ரைங் எல்லா பக்கமும் ட்ரை பண்ணேன், தெரியவே இல்லை எனக்கு. அந்த ஹூக் ஒன்றுமே தெரியல. அங்கே இட் வென்ட் ராங். எனவே அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்ததா நான் எடுக்க போகிறது, ஏய் நான் வரேன்ப்பா. வரீங்களா? ஐ வாண்ட் டு ட்ரை. யூ வாண்ட் டு வாலண்டியரா? அட 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 அட, சரி வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே. கோபிண்ணா ரெடியா? ஓகே, அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வாடா 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 வாடா, தைரியமா வா, நேரா வா. வாடா வாடா. அட கவலைப்படாத, பின்னாடி அடுத்தவங்க வருவாங்க. ரெடியா? கவலைப்படாத. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. டைம் இருக்கு 2 கோக்கிக்கு. அண்ணா அப்படியே வைங்க ஹூக்க. ரெண்டா அப்படியே. 1.5 நிமிஷம் ஆகுது. அண்ணா ரெண்டாவது வாடி இருக்குண்ணா. அண்ணா ரெண்டாவது தடவை கொக்கி. 2 மினிட்ஸ் ஆக போகுது, சீக்கிரம். ஆமா, ஊந்து அப்புறமா நீங்க போலாம். இது 2 மினிட்ஸ் ஆகல. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டார்ட். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சா? ஓகே, ரெடினா? ஓடு. கோபிண்ணா. சூப்பர்ண்ணா. ஓகே, சூப்பரா. அதே எடுங்கண்ணா. அண்ணா ஆன்லைனே ஓகே. போடுங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்க சீக்கிரமா டைமிங் பண்ணீங்க. சர்ப்ரைஸ் காத்திருக்கு. சூப்பர்ண்ணா. சூப்பர். நல்லா கரையா இருக்குது. அக்கா நீங்க 2 வைங்க கையில. அரிதாக்கா 2 குச்சி வச்சு இங்கே விட்டீங்கன்னா 3.5 minutes. அண்ணா குட்டி வா வா. எப்படி இருந்தது அனுபவம்? இது ஸ்டார்டிங் ரொம்ப ரிஸ்க். ஓகே, ரொம்ப டஃப். அது எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட்ல மட்டும் அந்த சிங்கிள் இதில் யாராவது நடந்துட்டாங்கன்னா அவங்க தான் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடி டைட்டில் வின் பண்ணுவாங்க. சிங்கிளா? ஆமா. எனிவே வெரி குட். உங்களுக்கான ஸ்கோர் என்ன தெரியுமா? 75 பாயிண்ட்ஸ். 75 பாயிண்ட்ஸ். இதெல்லாம் நாங்க கிளியரா இருக்கோம். ஆமா, ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க் யூ. ஓகே, ஸோ அடுத்தபடியா வரப்போற அந்த ஜோடி யார்? அண்ணே, உங்களுக்கு ஃபேவரட்டான விக்னேஷ் அண்ணே. Your time starts now. போங்க. ஒன்னுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சிங்கிள் ராடை வச்சு நம்ம ஒரு ஹூக்ல போடும்போது நமக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். விக்கி நீ போக கூடாது, வெயிட் பண்ணு. அடுத்தது போங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 2 வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. விக்கி கம் ஆன். பேலன்ஸ் பண்ணிக்கோ.
அனு மேல வா சீக்கிரம். கமான் 3. கமான் 4. நீ 2 எடுத்து நம்ம ரெடியா அனு. அனு 2 எடுத்து ரெடியா இரு. 5. பார் விக்கி ஒன்னு. சூப்பர் விக்கி. 6. கமான் விக்கி 7. வெயிட் பண்ணா. போஸ்ட். 7 பேர் இருக்கீங்க நீங்க. போடா விக்கி நெக்ஸ்ட் எடு போ. சூப்பர் 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வா 3.5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அனு போமா டைம். வாவ் 8. மாட்டே 4 நிமிஷம் ஆகும்போது ஃபோக்கஸ். பாதி தூரம் கிராஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. பட் பாதி தாண்டினதுக்கப்புறம் வாட்டர் பால் நல்லா அடிச்சுட்டு இருக்குது. ஸோ அது எல்லாமே டைவர்ஷன்லாம் இருந்துக்கே இருந்தாலும் எப்படியோ முடிக்கணும். இன்னும் 10 seconds on. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 and time out. எப்படி இருந்தது விக்னேஷ்? ஒரு வாட்டர் ரைட்ல போன மாதிரி இருந்துச்சு. செம்ம ஃபன். ஐயோ சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஜாலியா இருந்தது ப்ரோ. இவ்வளவு நாள் இவங்க ஜாலியா இருந்ததுக்கு இந்த டாஸ்க்கு ஜாலியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்மளுடைய விதிமுறைப்படி உங்களுக்கு தெரியும், ஒரு கம்பி வச்சு போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். பட் இப்போ வந்து அதுக்கு பாதி தான், ஏன்னா நீங்கள் 2 ஹுக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்கான ஸ்கோர் 75 பாயிண்ட்ஸ். ஓகே சார், அடுத்தபடியா கைட்டாலே ரக்ஷிதா மைக்க வாமா. தினேஷ் and ரச்சிதா. ரச்சிதா தினேஷ் ரெடியா? ஓகே and your time starts now. அப்படிதான். ரச்சிதா போங்க. Oh my god. நீங்க முடிச்ச அப்புறமா தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணோம் 2 ஹுக்குனா கூட. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 2 ஹுக் யூஸ் பண்ணலாம். தினேஷ் குதிச்சிருங்க தண்ணியில. குதிச்சிருங்க. ஓகே ரச்சிதா நீங்க தான் போகணும், போங்க. போங்க ரச்சிதா, you can do it. Come on ரச்சிதா. நீங்க அடிக்கும்போது சுகமா இருந்ததா? மூணு நிமிஷம் மேல ஆகுது. மினிட்ஸ் ஆயிடுச்சு.
இது 25 தான். டைம் போயிட்டா இருக்கு. கிட்டத்தட்ட வெரி குட் தினேஷ். வாங்க தினேஷ். டைம் போயிட்டா இருக்கு. Ten seconds left. 5, 4, 3, 2, 1, and time out. Okay, Dinesh, Rachita, well tried. டைம் முடிஞ்ச அப்புறமா அந்த 9ல ஹுக் பண்ணீங்க. ஸோ அதனால் அது கணக்கில் எடுக்கப்படாது. ஸோ 8 தான் நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே தினேஷ், ரச்சிதா, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் பி சீட்டட். ஓகே ஸோ அடுத்தபடியா யார் வர போறீங்க? శరత్ గారు, స్వప్న గారు వచ్చింది. ఆల్ ది బెస్ట్ అండ్ యువర్ టైం స్టార్ట్స్ నౌ. சூப்பர் சரத். ரச்சிதா தான் ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க பால. ரெண்டாவது விக்னேஷ். சொல்லுங்க அதுவும் தண்ணில அடிக்கிறேன். தண்ணில அடிக்கிறோம். ஐயோ விழுந்துருச்சு. இருங்கடா. அனு. சூப்பர். ஆமா ஸ்டடி பண்ணி பாருங்க. நான் இல்ல அங்க பாரு அப்படியே அடிக்கவே. தேர்ட் வரைக்கும் தான் எல்லா பாய்ஸ் பண்ணாங்க. பட் எனக்கு சத்தியமே என்னால் நம்ப முடியல. நான் 6th 7th வரைக்கும் போயிருக்கேன். என்னால் முடிஞ்சால் அட்லீஸ்ட் ஒரு 8th 9th வரைக்கும் கூட நான் போயிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 6th வந்துட்டு அந்த ராடோட தர்மோகோல்மா இருந்தது, அது அவுந்துருச்சு. இல்லைன்னா அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு 6 வரைக்கும் போனவன், ஒரு 8 9 வரைக்கும் நான் ட்ரை பண்ணியிருப்பேன். 10 கூட பண்ணியிருக்கலாம் மேபி. அதே பிடிச்சி தொங்குவாங்க. கிரிப்புக்கு வச்சிருந்தேன். இன்னும் 5 செகண்ட்ஸ் இருக்கு. 2 மினிட்ஸ்க்கு 5 செகண்ட்ஸ். 3, 2, 1. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சரத் டைமிங் பண்ணி நல்லா பண்ணீங்க நீங்க. சரத் கான்சென்ட்ரேட். 22 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. போங்க. 13. சரத் டைம் முக்கியம். 14 வந்தாச்சு. இன்னும் ஒன்று தான் இருக்கு. லாஸ்ட் ஒன் சரத். கம் ஆன். டைம். சூப்பர். இது வரைக்கும் டாஸ்க் பண்ணதுலயே அதிகமா சிங்கிள் லுக்கோட போனது சரத் தான் வித் 5. ஓகே ஸோ நல்ல டைமிங் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். இப்போதைக்கு காமனா உங்களுக்கு 75 பாயிண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். டிஸ்கஷன்ல பார்க்கலாம் ப்ளீஸ். Thank you. Okay, so we also like to thank our travel partner Fiesta Car Rentals. Thank you so much. அநேகமாக வந்து இந்த 2 ஹுக்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஏன்னா எல்லாருக்குமே சமமான பாயிண்ட்ஸ் வரப்போது. பட் இருந்தாலும் அதில் சிறந்தது யாருன்னு செலக்ட் பண்ணுறது டைமிங் தான் டிசைட் பண்ணும். ஞாபகம் வச்சுவாங்க. ஆல்ரைட் ஸோ அடுத்தபடியா அந்த அதிர்ஷ்டசாலி ஜோடியா Salsa Mani and Sheila. Your time starts now. Come on, bro. Bro, all the guys. Come on, cheer him up. ஒன்ஸ் இந்த இடத்தை பார்த்துட்டு ஸ்டடி ஆகிட்டு அப்புறமா விட்டுடு. நம்ம பார்க்கும் போது அது ஃபன்னாக இருக்கும். உங்கள் மேலே நம்மளுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். அதை பிடிச்சி போயிடலாமேன்னு தோணும். நெவர் எவ்வளோ பெரிய கொம்பனா வந்தாலும் அதை சிங்கிளில் போயிருக்க முடியாது. பலூன் அடிங்க.
ஆச்சு. ஓகே 2 minutes ஆயிடுச்சு. You can continue 2 sticks. டைம் பார்த்துவாங்க. Money bro. Catch. Sheila, next நீங்க போய் ரெடி ஆகுங்க. Catch. உங்களுக்கு எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் நீங்க கரெக்டா போயிட்டு வரீங்க. 2.5 minutes 30 seconds தூரம் வந்துட்டீங்க. வெரி குட் மணி. டைமிங் பண்ணுங்க. நான் ஜிகிதானா ப்ரோ? பாத்து ப்ரோ. ஆயிடுச்சு. போதும் உட்காருடா. Come on, fantastic timing. வரலையே. Finish. Super. வாங்க மணி. சேர்மா. Fantastic timing. இதுல 3 நிமிஷம் ஆகுது. மணி டைமிங் முக்கியம். என்ஜாய் பண்ணுங்க. ஃபென்டாஸ்டிக் ஃபினாமினல். என்னோட சின்ன வயசுக்கு போயிட்டு குழந்தையாயிட்டு என்ஜாய் பண்ண அடிச்சு முடிச்சோன்னே தண்ணியில் விழுந்து அப்பா இதுதான்டா சொர்க்கம். மணி அண்ட் ஷீலா சூப்பர். ஓகே என்னோட ஆசை என்னன்னா நீங்க இந்த 15 வந்து நீங்க ஒரே ஸ்டிக்ல பண்ணிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எனக்கும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு தீபக். வெரி டிஃபிகல்ட். வெரி டிஃபிகல்ட்டா? வெரி டிஃபிகல்ட். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்க வந்து பண்ண டைமிங் வந்து கொஞ்சம் நல்ல டைமிங் தான். ஓகேவா? ஸோ அந்த டைமிங் யாராவது அடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். Congratulations Mani once again. Thank you so much Deepak. You get 75 points. Thank you. All right, so அடுத்தபடியாக இருக்கிற இந்த 2 கிலாடிஸ்ல யார் வர போறாங்க? கிலாடி ஜோடிஸ். ஓகே, மின்னல் தீபா and ரமேஷ். ஓகே, ரெடியா? Your time starts now. சீக்கிரம் சரி ரெண்டாவது இதில் மூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த 2 ஸ்டிக் வச்சு மூவ் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்ம பசங்களாம் ரொம்ப பாசக்கார பசங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, எல்லாம் ஆயுதம்லாம் எடுத்துக்கிட்டாங்க. பட்டுன்னு ஒன்று கண்ணில் ஒன்று ஓடுது. டோட்டலாக அப்படியே ஒரு நிமிஷம் டார்க் ஆயிடுச்சு. 5ல வந்துட்டாரு. மின்னல் தீபா நீங்க ட்ரை பண்ணுங்க.
ஓகே மின்னல் தீபா அண்ட் ரமேஷ் உங்களுக்கான ஸ்கோர் என்ன தெரியுமா? 50 points. Thank you. ஓகே ப்ளீஸ் பி சீட்டட். ஓகே ஸோ அடுத்ததா இந்த டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ண வரப்போகிறது அர்ச்சனா and Advit. Archana and Advit, your time starts now. ஓடுப்பா ரெண்டாவது கொக்கியா. Archana, I think you can do it, Archana. Very good. Good, Archana. Get ready. Ramesh, go. 2 minutes off for the 5, 4, 3, 2, 1. Go, go, go. Yeah? ஓடு. வாடி, வா, வா. பால் அடிக்கிறோம் வேஸ்ட் பண்ணாம கரெக்டா அடிங்க. இன்னும் நிறைய இருக்கு. கரெக்டா 3 minutes. எல்லா ராஜ்லேயும் கிரீஸ். ஸோ நான் கிரிப்பே கிடைக்கல, ரொம்ப டஃப்பாக இருந்தது. Go, Archana. இன்னும் 30 seconds தான் இருக்கு. எங்க காணோம்? 20 seconds. 20 seconds. 10 seconds. Come on, Archana, safe. But we give you 5, 4, 3, 2, 1. Time up. ஓகே ஸோ அர்ச்சனா and Advit, உங்களோட ஸ்கோர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 7 தான் முடிச்சிருக்கீங்க. 35 points. ஓகே ஆல் தி பெஸ்ட். Thank you. அர்ச்சனா and Advit ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டாஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்ல டைம்லலாம் முடிச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் இதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இதில் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கலாம். இருந்தாலும் என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம டிஸ்கஷன் நேரில் பார்க்க போகிறோம். ஸோ see you guys in the discussion session. இன்னைக்கு ரொம்ப 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 ஜாலியான ஒரு நாள். ஏன்னா இன்னைக்கு பண்ணது எல்லாமே ஜாலியான டாஸ்க் தான். என்ஜாய் பண்ணீங்களா கிளாரிஸ்? அண்ட் இப்போ வந்து முக்கியமான கட்டம் ஸ்கோர்ஸ். இதில் வந்து நம்ம காமனாக என்ன சொன்னோம், 50 இருந்து பிடிச்சோன்னா 75 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுமாதிரி 75 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க நிறைய பேர். சில பேர் 5 நிமிஷத்தை முடிச்சிருக்காங்க, 5 பண்ணியிருக்காங்க, 4 பண்ணியிருக்காங்க, 6 பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரையும் பொசிஷன் பண்ணணும். 8th பிளேஸில் Advit and Archana, நீங்கள் டோட்டலாக 5 மினிட்ஸில் உங்களால் கிராஸ் பண்ண முடிஞ்சது 35 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான். யூ கெட்டிங் 15 பாயிண்ட்ஸ் வருது. 7th பிளேஸில் வந்து தினேஷ் அண்ட் ரச்சிதா, நீங்கள் 5 மினிட்ஸில் வந்து 40 வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, விச் மீன்ஸ் யூஆர் இன் 7th பொசிஷன். உங்களுக்கான ஸ்கோர் 20 பாயிண்ட்ஸ். யுவராஜ் அண்ட் காயத்ரி 5 மினிட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, 45 அதில் வாங்கியிருக்கீங்க, விச் மீன்ஸ் யூஆர் 6th பொசிஷன் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கான ஸ்கோர் 25 பாயிண்ட்ஸ். ரமேஷ் அண்ட் மின்னல் தீபா 50 அதில் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், விச் மீன்ஸ் யூ ஆர் இன் 5th பொசிஷன். உங்களுக்கான ஸ்கோர் 30 பாயிண்ட்ஸ். விக்னேஷ் அனு, நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். பட் ஃபுல்லாக 5 மினிட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. அதனால் வந்து யுவர் பொசிஷன் இஸ் 4th பொசிஷன், விச் மீன்ஸ் யூ கெட் 35 பாயிண்ட்ஸ். சரத் அண்ட் ஸ்வப்னா, நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க at a time of 3 minutes and 55 seconds. So you are in 3rd position and you're getting 40 points. Okay, and 2nd position la 3 minutes and 53 seconds la complete பண்ணது யாரா இருக்கும்? Bada Gopi and Harita. 2nd position, which means your score is going to be 45 points. Salsa Mani and Sheila, வாழ்த்துக்கள். 3 minutes and 38 seconds. Position number 1, 50 points. Super, bro. Okay.
இன்னைக்கு நம்மளுடைய ஓவரால் ஸ்கோர்ஸ், அதாவது இன்னைக்கான 2 டாஸ்க்குகளுக்கும் ஓவரால் ஸ்கோர்ஸ் அண்ட் ஓவரால் பொசிஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 5th பொசிஷனில் டாஸ்க் 1 அண்ட் டாஸ்க் 2 25 + 35. விக்னேஷ் and Anu with 60 points. டாஸ்க் 1 and 2 50 + 15. அத்வித் and Archana total score 65. நீங்கள் 4th பொசிஷனில் இருக்கீங்க. 50 and 30 with 80 points. Ramesh and Minnal Deepa 3rd position. Sharath and Swapna 50 + 40 90 points. 2nd positionல இருக்கீங்க. And இன்னிக்கும் அடிச்சு தூள் கலப்புறது சால்சா மணி ஷீலா with 50 + 50 100 points. And you are in 1st position today. 6th positionல யுவராஜ் 25 + 25 50 points. And Badagopi Harita with just 45 points. Dinesh Rachita டாஸ்க் 2ல 20 அதனால 20 points. So you're in 8th position. ஸோ நாளைக்கு நடக்க போகிற டாஸ்க் வந்து இட்ஸ் கோன் பி அ கேம் சேஞ்சர். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கீழே இருந்தவங்களாம் மேலே வந்து இப்போ ராஜா ராணி அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ மேலே இருந்தவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகிறீங்க. பட் ஓகே, விடாதீங்க. அடுத்தடுத்த டாஸ்க்குகளில் மேற்கொண்டு ஒரு வெறியோடு திரும்பி வரணும். அந்த கம்பேக் கொடுப்பீங்களா? ஓகே, வின்னர் ஆஃப் த டேக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் சால்சா மணி அண்ட் ஷீலா டு ஸ்டெப் ஃபார்வர்ட். வாங்க. Mr. and Mrs. Khiladi, get ready for another day. ஓகே, உங்களுக்காக ஸ்டுடியோ 11 வழங்கும் 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வாச்சர். மணி வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்னும் மேலும் மேலும் நீங்க வளர்ந்துக்கிட்டே வரணும். ஓகே ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ. ஆல்ரைட். ஸோ இன்னைக்கு ரொம்ப ஃபன் ஃபில்டாக போச்சு. பட் இருந்தாலும் நாளை வரப்போகிற டாஸ்க் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இட்ஸ் கோன் பி a suspense. ஸோ see you tomorrow. அது வரைக்கும் காத்திருங்கள். கிலாடிஸ் டீமோட சைன் ஆஃப் பண்ணுறது தீபக். இது Amazon.in Mr. and Mrs. Kiladis powered by Rajkam Builders and Freshness partner Synthol Dio Stick.